ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா, அதாவது எந்த பாபா? சங்கமகத்தில் இருக்கக்கூடிய, பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய, ஒளியாக இருக்கக்கூடிய பதித்த பாவனர், ஞானக்கடல், ஆனந்தக்கடல், சுகக்கடல், இதுபோல சர்வ சக்திவான். அவர் இந்த பூமியில பிரஜாபித பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தை உருவாக்கி ஸ்தாபனை செய்து பிரம்மா மூலம் ஒலிக்கப்பட்டு அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார். ஞான அமிர்தத்தை. எவ்வளவு அழகான ஒரு விஷயம் இது! யாரும் செய்ய முடியாத ஒரு செயல். பாபா சாகார முறையில் சொல்வதுண்டு. என்ன சொல்வதுண்டு? சிவராத்திரிக்கு 1 மாதம் விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படின்று. அது நடக்க முடியுமா? ஆனால் சிவன் என்ன சேவை செய்கின்றார் இந்த பூமிக்கு? ஆனால் யாருமே அறியாமல் இருக்கின்றார்கள். சின்ன சின்ன தேவதைகளுக்கு சாகார முறையில இது போல சொல்வதுண்டு. நாரதர் பற்றி ரொம்ப பக்தியில ரொம்ப புகழ் பெற்று இருக்கின்றது. பக்தியில நாரதர் சிரோன்மணிகளின் முதன்மையாக இருக்கக்கூடியவர் அப்படின்று பக்தியில பாடப்பட்டிருக்கிறது. அதே போல பெண்களில் யார் என்றால் மீரா அப்படின்று இருக்கிறது சிரோன்மணிகள்ல. அப்போ அந்த நாரதரை பற்றி சிவபாபா ஒரு கதை மூலமாக நமக்கு இன்றைக்கு சொல்லப் போகின்றார். நாரதர்னா யாரு? அவரு என்ன சேவை செய்கிறார்? அப்படின்று நாம் முதலில் பார்க்கலாம். ஆனா நாரதர் பிரம்மாவுக்கு ஒரு அதாவது ஒரு புதல்வனாக இருந்திருக்கின்றார். அவருடைய கையில மகதி இருக்கும், வீணை இருக்கும் கையில. சில சமயத்துல அவர் கலகம் மூட்டவர் அப்படின்று சொல்வதுண்டு. இது போல நிறைய கதைகள் பற்றி நாரதரை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள் பக்தியில. உண்மையில இன்னைக்கு அந்த நாரதர்னா யாரு? ஞான மார்க்கத்துல அவர் எப்படி இருப்பார் அப்படின்று முழுமையாக நாம் பார்த்துக் கொள்ளலாம். நாம் ஏற்கனவே பக்தியில சொல்லப்பட்டிருக்கோம். நாரதர் என்பது பக்தியில சிரோன்மணிகளில் முதலாக திகழ்வராக கூடியாக இருக்கின்றார். ஒரு சமயத்துல நாரதர் தன்னுடைய பாவனை மற்றும் இச்சைகள்னா என்னது? காமம், குரோதம், பற்று, ஆசை, அகங்காரம், சோம்பல், கவனக்குறைவு இது போல இச்சைகள் மீது வெற்றி அடைவதற்காக என்ன செய்தார் தெரியுமா? ஆழ்ந்த தபஸ்யை செய்ய முடிவெடுத்தார். இங்கு தபஸ்யை என்பது இறைவன் மீது பலியாகக்கூடிய ஒரு விஷயம்தான். நான் சிவபாபா மட்டும்தான், நான் இறைவன் மட்டும்தான், நான் கடவுள் மட்டும்தான் அப்படின்று அந்த ஆழ்ந்த தபஸ்யால யாரு முடிவெடுத்தார்? நாரதர் முடிவெடுத்தார். அவர் ஒரு சமயத்துல ஆசிரமத்துல அழகான ஒரு ஆசனத்தை விரித்து அவர் தபசு செய்ய ஆரம்பித்து விட்டார் நாரதர். பாருங்கள், நாரதர் தன்னுடைய மனதை அசுத்த, அதாவது வீண் எண்ணங்களிலிருந்து தூரமாக்கி அவர் சாந்தமாக, அதாவது அமைதியாக ஈஸ்வரிய நினைவில் அமர்ந்து விட்டார் நாரதர். இப்படியாக அவர் தபசு செய்யக்கூடிய நேரத்துல இந்திரனுடைய ஆசனம் ஆட ஆரம்பித்து விட்டது. அதனால என்ன செய்தார் நாரதர்? தன்னுடைய அந்த யோகம், அந்த தபஸ்யாவை கலைப்பதற்காக அழகான அப்சரஸ்களை அனுப்பினார். யாரு? இந்திரன். ஆனால் நாரதர் துளி அளவும் சரி கவர்ச்சிக்கப்படவில்லை. அப்சரஸ்லாம் விதவிதமான மாயைகள், கவர்ச்சிகள் அப்படி அனுப்பியிருந்தார் இந்திரன். ஆனால் எதற்கும் பயப்படாமல், எதற்கும் குழப்பம் இல்லாமல், துளியளவும் யார் மீதும் எவர் மீதும் கவர்ச்சி படவே இல்லை நாரதருக்கு. இப்படியாக அவர் என்ன செய்தார் திரும்பவும்? தன்னுடைய விருப்பம், தன்னுடைய இச்சைகள் மீது முழுமையாக வெற்றி அடைந்து விட்டேன் அப்படின்று நாரதர் உணர்ந்த பொழுது, நாரதர் என்ன செய்தார்? தன்னுடைய தபஸ்யாவை முடித்துக் கொண்டார். சரி போதும், நம்ம எல்லாம் வெற்றி பெற்றோம். தன்னுடைய விருப்பத்தை வெற்றி பெற்றோம். தன்னுடைய இச்சைகள் மீது முழுமையாக வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்று தன்னுடைய தபஸ்யாவை முடித்துக் கொண்டார். இப்படியாக தன்னுடைய தபஸ்யாவினுடைய பலனால் கர்வம் அடைந்த நாரதர் தன்னுடைய பலன்களை, அதாவது பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அவர்களிடம், அதாவது பக்தியில திருமூர்த்தி
அப்படின்னு சொல்வதுண்டு. இவர்களிடம் நான் சொல்லப் போகிறேன், நான் வந்து முழுமையாக வெற்றி அடைந்து விட்டேன். அந்த விருப்பம், இச்சைகள் மீது திருமூர்த்தி அவரிடம் சென்று விட்டார். அவர் திருமூர்த்திகளை சந்தித்து விட்டு திரும்பும் பொழுது, தேவதைகள் நாரதரை சோதிக்க விரும்பினார்கள். இது எப்படி? அவர் எப்படி அந்த விருப்பத்தை முழுமையாக முக்தி அடைந்து விட்டார்? எப்படி அவர் இச்சைகள் மீது வெற்றி அடைந்து விட்டார்? அப்படின்னு தேவதைகள் அவர்களை சோதனை செய்ய விரும்பினார்கள். அப்போ அந்த திருமூர்த்தியை சந்தித்து விட்டு வீடு திரும்பும்பொழுது, நாரதர் வரக்கூடிய வழியில தேவதைகள் சொர்க்கத்தை விட மிக அழகான ஊரை உருவாக்கி இருந்தார்கள். தேவதைகள். அப்போ நாரதருக்கு என்னாச்சு தெரியுமா? அந்த ஊரையும் சரி பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. ஆரம்பித்து விட்டதா? முதல் ஆரம்பித்து விட்டது. ஆசை என்றாலே முடிந்து விட்டது. அவர் அந்த ஊரை நோக்கி செல்ல ஆரம்பித்தார். எந்த ஊரு? தேவதைகள் உருவாக்கிய அந்த ஊரு. அப்பொழுது அவருக்கு அங்கே காவலர்களுடைய முரசு கொட்டக்கூடிய ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்போ என்ன செய்தார் இவர்? காவலர்களிடத்திலும் காரணம் கேட்டபொழுது, அவர்கள் சொன்னார்கள், ராஜா தன்னுடைய குழந்தையாகிய லட்சுமியினுடைய சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாரதர் காவலாளி மூலம் அறிந்து கொண்டு விட்டார். அப்போ நாரதரை பார்த்ததும் ராஜா அவரை அழைத்து கண்ணகிக்கு ஆசீர்வாதம் செய்யுமாறு சொன்னார். ராஜா வந்து நாரதரிடம் சொன்னார், லட்சுமிக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் அப்படி என்று. அப்போ நாரதரிடத்தில் ஆசீர்வாதம் அடைவதற்காக லக்ஷ்மி வந்ததும், அந்த லக்ஷ்மணனுடைய அழகில் மயங்கிய நாரதர் மோகத்தில் ஆழ்ந்து விட்டார். 5 விகாரம் தெரியுமா? இச்சைகள் மீது வெற்றி அடைந்தார் அப்படின்று திருமூர்த்திகளிடம் சொன்ன பிறகு மீண்டும் இந்த மோகம் வந்து விட்டது. யாரு மேல? லக்ஷ்மி மேல. அவளை அதாவது லக்ஷ்மியை அடைவதற்கான எண்ணமும் வந்துவிட்டது நாரதருக்கு. அது மட்டுமா? அதே நோக்கத்துடன் நாரதர் வைகுண்டத்திற்கு விஷ்ணுவிடம் சென்றார். அதாவது லக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இச்சையை வெளிப்படுத்தி தனக்கு ஹரியினுடைய ரூபத்தை தானமாக கொடுக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். ஹரின்னா யாரு? நாராயணன். அதன் மூலமாக சுயவரத்தின் பொழுது லக்ஷ்மி அவரை தனது கணவன் என்று சுவீகாரம் செய்து கொள்வாள் அப்படின்று நினைத்தார் நாரதர். அதாவது இங்க பாருங்கள், அரி என்ற சப்தத்திற்கு 2 பொருள் வந்து இருக்கின்றது. அதாவது அரி என்றால் ஒரு அழகான ரூபம் அப்படின்று சொல்வதுண்டு. அதே போல இன்னொரு ஒரு பொருள் இருக்கிறது. அது ஹரி என்றால் குரங்கு அப்படின்று 2 அர்த்தம் இருக்கிறது. அழகு அப்படின்ற ஒரு பொருள், குரங்கு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறது. இந்த சப்தங்களுடைய மந்திரத்தினால் விஷ்ணு என்ன செய்தார் தெரியுமா? நாரதனுடைய கழுத்து வரைக்கும் தேவதையினுடைய உருவம் கொடுத்துவிட்டு, நாரதருடைய முகத்தை குரங்காக கொடுத்து விட்டார். பாருங்க, இனிமேல் தான் விஷயம் இருக்கப் போகிறது. இதனை அறியாத அந்த நாரதர் குரங்கு முகத்துடன் உடனடியாக அந்த தேவதைகள் உருவாக்கக்கூடிய அந்த ஊருக்குள், அந்த இந்திர சபைக்குள் நுழைந்தார் நாரதர். கண்டிப்பாக லக்ஷ்மி தன்னை மட்டுமே தேர்ந்தெடுப்பாள் அப்படின்ற மகிழ்ச்சியில நாரதர் அங்கு இருந்தார், அந்த சபையில. அப்போ லக்ஷ்மி கையில் மாலை எடுத்துக்கொண்டு நடந்தே வந்திருந்தார். அவர் வந்து என்ன செய்தார்? நாரதனுடைய அருகில் வந்ததும், நாரதனுடைய அந்த குரங்கு போன்ற முகத்தை பார்த்ததும் அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. உடம்பு முழுவதும் தேவதை, முகம் மட்டும் குரங்காக இருந்தது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்திருந்தா, அரியினுடைய பொருள் வந்து 2. ஒண்ணு அழகாக இருக்கும், ஒண்ணு வந்து குரங்கு போல இருக்கும் அப்டின்று. இப்பொழுது அந்த லக்ஷ்மி வரன் மாலையை தனக்கு அணிவிப்பார் அப்படின்ற சிந்தனையில் நாரதர் மூழ்கியிருந்தார். ஆஹா! லக்ஷ்மி எனக்குத்தான் மாலை போட வருகிறார் அப்படின்னு. ஆனால் லக்ஷ்மி அவரை விட்டு விலகி சென்றார். அங்கே விஷ்ணுவிற்கு தன்னுடைய மாலை அணிவித்து விட்டார். இது வந்து நாரதருக்கு மிக அவமானமாக, கவலையுடன் நாரதர் அங்கிருந்து வெளியேறிவிட்டார். அதாவது தன்னிடத்தில் என்ன இல்லை தகுதி?
நான் அழகான ரூபத்தை பெற்றிருக்கின்றேன் அப்படின்று அந்த கர்வத்தில் இருந்தார். அப்போ லக்ஷ்மி விஷ்ணுவை ஏன் தேர்ந்தெடுத்திருக்க அளவிற்கு அவரிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார். இதே சிந்தனையுடன் நாரதர் என்ன செய்தார்? ஒரு நதிக்கரையில் நின்றபொழுது தன்னுடைய முகத்தை பார்த்தார். லக்ஷ்மி தன்னை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்று தனக்குத்தானே கேள்வி கேட்டு, தனக்குத்தானே சிந்தனை செய்து கொண்டு நாரதர் புரிந்து கொண்டு விட்டார். அதனால்தான் பாபா நீங்கள் சங்கமுகத்தில் முழுமையாக இருக்கும் வரை உங்களுக்கு மாய தொந்தரவு கொடுக்கும். இச்சைகள் மீது வெற்றி அடைவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை அப்படின்று அடிக்கடி சொல்வதுண்டு. நீங்கள் ஆத்ம அபிமானியாக வேண்டும், நீங்கள் ஆத்ம அபிமானியாக வேண்டும், உடம்பை பார்க்கக்கூடாது, ஆத்மா அப்படின்று பார்க்க வேண்டும். இரு கண்களுக்கு மத்தியில் பார்க்க வேண்டும், ஆத்மா அப்படின்று பார்க்க வேண்டும், கண்மணியை பார்க்க வேண்டும், மணியை பார்க்க வேண்டும், உடம்பை பார்க்கக்கூடாது அப்படின்று அடிக்கடி நிறைய உதாரணம் சொல்வதுண்டு. அந்த பாம்பு எப்படி தோல் தோல் மட்டும் உரித்து விட்டு சென்று விடுகிறதோ அதுபோல ஆத்மா ஈஸியாக மரணத்தை விட வேண்டும் அப்படின்று இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொண்டு விட்டோம். அதனால்தான் சங்கமுகத்தில் இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன் போன்று ஆக வேண்டும் என்பதற்காக என்ன செய்கின்றார் சிவபாபா? பரந்தாமத்திலிருந்து பிரஜாபிதா பிரம்மகுமாரி, அதாவது பிரம்மா மூலம் அந்த சிரேஷ்ட அந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். 90 வருடம் ஆகிவிட்டது. அதனால் நீங்களும் சரி சத்தியுக அந்த லக்ஷ்மி நாராயணன் ஆக வேண்டுமா அல்லது திரேதாயுக சீதாராமர் ஆக வேண்டுமா அப்படின்று அடிக்கடி சாகர் முரளி கேள்வி கேட்பதுண்டு. நீங்க எந்த யுகத்தில் போக வேண்டும், முதல் டிவிஷன் போக வேண்டும் அப்படின்னு அடிக்கடி நமக்கு கேள்வி கேட்பது உண்டு. அப்போ பிராமண குழந்தைகள் என்ன செய்வார்கள்? எல்லோரும் நான் லக்ஷ்மி நாராயணன் ஆக வேண்டும் அப்படின்னு கை தூக்குவார்கள், தலையை அசைப்பார்கள். அதனால்தான் பாபா அடிக்கடி நமக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்வதுண்டு. லட்சியம் வைப்பது நல்லது. ஆனால் தன்னுடைய லட்சணத்தின் மீது அவ்வப்பொழுது கவனம் செலுத்த வேண்டும். எனக்கு அகங்காரம் இருக்கிறதா? எனக்கு இச்சைகள் மீது ஆ கவர்ச்சி இருக்கிறதா? அப்படின்று. அந்த லட்சத்தின் மீது அவ்வப்பொழுது கவனம் செலுத்த வேண்டும். நான் லக்ஷ்மி அடைய விரும்பினார் நாரதர். ஆனால் தன்னுடைய குரங்கு முகத்தினால் தோல்வி அடைந்தார். அதுபோல தான் தன்னுடைய மனதை பார்த்துக் கொள்ள வேண்டும். சஞ்சலம் அடைகிறதா தன்னுடைய மனது? இதே போல நாமும் சரி குரங்கு போன்ற குணம், அதாவது சஞ்சலம் மற்றும் நம்முடைய மனநிலை ஸ்திரத்தன்மை என்று இருந்தால் நாமும் சரி சத்தியுகத்தில் உயர்ந்த பதவியை பிராப்தியாக அடைய முடியாது. இதுதான் இந்த நாரதருடைய கதை நமக்கு தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. அதனால் இந்த சங்கமுகத்திலே ஈஸ்வரிய ஞானம் என்ன போன்றது தெரியுமா? அடிக்கடி கேள்வி கேட்பதுண்டு. ஈஸ்வரிய ஞானம் என்பது கண்ணாடி போன்றது. எப்படி அந்த நாரதர் வந்து நதிக்கரையில் தன்னுடைய முகத்தை பார்த்தாரோ குரங்கு போல இருந்தது அல்லவா? அதுபோல இந்த ஈஸ்வரிய ஞானம் என்பது கண்ணாடி போன்றது. அதனால சங்கமுகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனநிலையை அந்த கண்ணாடியின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஞானம் என்ற கண்ணாடி. 3வது கண் என்ற கண்ணாடி. அப்படி சோதனை செய்யும் பொழுது நம்முடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி முன்னேற முடியும் அப்படின்று நமக்கு இந்த சங்கமுகத்தில் பாபா சாகார முறையில் அடிக்கடி நாரதருடைய உதாரணத்தை நமக்கு மேற்கோள் கொள்ள சொல்வதுண்டு. எவ்வளவு தபசு செய்தார், எவ்வளவு யோகத்தில் அமர்ந்திருந்தார், ஆனால் ஸ்திரமாக இருந்தார். ஆனால் லக்ஷ்மி பார்த்தவுடன் அவர் வந்து சஞ்சலமாகிவிட்டது மனது. லக்ஷ்மியை மணம் முடிக்க வேண்டும் அப்படின்ற ஆசை வந்து விட்டது. இது போலதான் சங்கமுகத்துல பிராமண குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மோகத்தை விட வேண்டும். 18வது அத்தியாயத்தை நாம் விட வேண்டும் அப்படின்ற அடிக்கடி சாகார முரளிலும் சரி, அவ்யக்த முரளியில் பாபா நமக்கு 18வது அத்தியாயம் முடித்து விட்டீர்களா? அப்படின்ற அடிக்கடி நமக்கு கேள்வி கேட்பதுண்டு. ஒவ்வொரு நிமிடமும் சரி சோதனை செய்ய வேண்டும். நான் லக்ஷ்மி அடைவதற்கு தகுதியாக இருக்கின்றேனா? அப்படின்று இந்த நாரதனுடைய கதை மூலமாக நாம் தெரிந்து கொண்டு விட்டோம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா, அதாவது எந்த பாபா? சங்கமகத்தில் இருக்கக்கூடிய, பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய, ஒளியாக இருக்கக்கூடிய பதித்த பாவனர், ஞானக்கடல், ஆனந்தக் கடல், சுகக்கடல், இதுபோல சர்வ சக்திவான். அவர் வந்து இந்த பூமியில பிரஜாபித பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தை உருவாக்கி, ஸ்தாபனை செய்து, பிரம்மா மூலம் ஒலிக்கப்பட்டு, அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார். ஞான அமிர்தத்தை. எவ்வளவு அழகான ஒரு விஷயம் இது! யாரும் செய்ய முடியாத ஒரு செயல். பாபா சாகார முறையில சொல்வதுண்டு. என்ன சொல்வதுண்டு? சிவராத்திரிக்கு 1 மாதம் விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படின்று. அது நடக்க முடியுமா? ஆனால் சிவன் வந்து என்ன சேவை செய்கின்றார் இந்த பூமிக்கு? ஆனால் யாருமே அறியாமல் இருக்கின்றார்கள். சின்ன சின்ன தேவதைகளுக்கு வந்து சாகார முறையில இதுபோல சொல்வதுண்டு. நாரதர் பற்றி ரொம்ப பக்தியில வந்து ரொம்ப புகழ் பெற்று இருக்கின்றது. அ பக்தியில வந்து நாரதர் வந்து சிரோன்மணிகளின்